நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக தாத்தாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொன்னால் அது எவ்வளவோ காரியங்கள் உண்டு. ஆனாலும் ஒரு 3 நிமிடத்துக்குள்ளே சில காரியங்களை சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் நானும் என்னுடைய அண்ணனும் தாத்தா கூட வைத்து வளர்த்தனால அநேக காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள இந்த ஊழியத்தில் செயல்படுத்துவதற்கு ஆண்டவர் இம்மட்டும் கிருபை கொடுத்து கொண்டு வருகிறார். ஆகவே இனி உள்ள நாட்களிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையில எங்கள் வாழ்க்கையில் தருவார் என்பதில் மாற்றம் கிடையாது. தாத்தாவை குறித்து சொல்லும்போது, அதாவது குடும்பத்தில், சபையில் மற்றும் ஸ்தாபனத்தில் எல்லா இடத்துலையும் நல்ல சாட்சி பெற்ற ஒரு தேவனுடைய மனுஷர். இது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் பொதுவாக நம்முடைய வீடு, குடும்பம், வேலை ஸ்தலங்கள், ஊழியம், இது எல்லாத்தையும் தாண்டி சமுதாயம், நம்மை சுற்றி உள்ள ஜனங்கள் நடுவில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது ஒரு முக்கியமான காரியம். ஆனால் அந்த தாத்தா குறித்து சொல்லும்போது, இந்த சமுதாயத்தில் சுற்றி உள்ள ஜனங்கள் நடுவில், இந்த மாவட்டத்தில் இயேசு அறியாத பிற மதத்தினர் வாழக்கூடிய இந்த நாட்களில் இந்த மாவட்டத்தில் அவங்கள் நடுவிலையும் ஒரு நல்ல சாட்சியை அவங்க ஏற்படுத்தி சென்றாங்க. ஆமாம், கரம் உயர்த்த அல்லேலூயா சொல்லலாமா? ஏனென்றால் அவங்களுடைய மறைவுக்கு பிறகு, அவங்க கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போன பிற்பாடு அநேக மூமெண்ட்டில் அவங்களுடைய வாழ்க்கை குறித்து ஒவ்வொரு இடத்துல போகும்போது அவங்க அவங்க சந்தித்த சில நபர்கள், தொழிலதிபர்கள், இப்படி அநேக மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சப்போ அவங்க தாத்தாவை குறித்து அவ்வளோ நல்ல சாட்சிகளை கொடுப்பதை நாங்கள் அறிய முடிந்தது. ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் நாம் இதெல்லாவற்றையும் தாண்டி இந்த உலக ஜனங்கள் நடுவில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது ஒரு முக்கியமான காரியம். ஆனால் அவங்கள் நடுவிலையும் அவங்களுக்கென்று ஒரு சிறப்பு இடத்தை, ஒரு அடையாளத்தை அவங்க ஏற்படுத்தி சென்றிருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. அவங்களுடைய அந்த டெத்துக்கு அப்புறம் அந்த 3 நாட்கள் தொடர்ச்சி அந்த ஆறுதல் கூட்டம் வரைக்கும் பார்க்கும்போது அநேக ஜனங்கள் இரவும் பகலுமாக வந்து ஊழியர்கள், விசுவாசிகள் என்று அவருடைய வாழ்க்கை குறித்து இங்கே வந்து நன்றி செலுத்தி கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி ஆராதித்ததை நாம் எல்லாரும் அறிய முடியும். அதே போல் சில இயேசு அறியாத மக்களிடத்துல அவங்க அந்த இறந்த செய்தி எல்லா இடத்துலையும் போய் சேரலை, இயேசு அறியாத மக்கள்கிட்ட. அப்போ சில சூழ்நிலையில் அவங்களெல்லாம் சந்திக்கும்போது நம்ம சொல்லும்போது அவங்க ரொம்ப அதிர்ச்சி அடைந்தாங்க. அப்போ அவங்கள குறித்து அவங்க நல்ல சாட்சிகளை சொல்வதை நான் அறிய முடிந்தது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய குடும்பம், ஊழியம், வேலைகள், இதெல்லாவற்றையும் தாண்டி நாம் இருக்கிற இடத்துல சுற்றி உள்ள ஜனங்கள் நடுவில் நாம் எந்தளவு சாட்சியாய் வாழ்கிறோம் என்பதை அதையும் கர்த்தர் பார்க்கிறார். கரம் உயர்த்த அல்லேலூயா சொல்லலாமா? அவங்க முடியும். வேறு எதற்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. தேவ சித்தம் அவங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் நிறைவேறணும். கர்த்தருடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அவங்க அறிந்த உபதேசம் சத்தியத்துக்கு அவங்க கடைசி மட்டும் உறுதியாக இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் அவங்க போய் சேர்ந்துருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆகவே அவங்க விட்டு சென்ற இந்த ஊழியத்தில் நாம் தொடர்ச்சியாக இருக்கிறோம். நாம் விசுவாசிகள் இருக்கலாம், குடும்பத்தினர் யாராக இருந்தாலும் சரி, அவங்க தாத்தா மூலம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயம் ஒரு தாக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தியிருப்பார்கள் என்பதில் நமக்கு சந்தேகம் இல்லை. ஆமென், அல்லேலூயா. நிச்சயமாக ஒரு தனி நபர், ஒரு சிறு பிள்ளையிலிருந்து பெரிய ஆள் வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை நிமித்தமாக ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு தாக்கத்தை அவங்க ஏற்படுத்தி தான் இந்த இடத்தை விட்டு அங்கே கடந்து சென்றிருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே அவர்களுடைய அடிசுவடுகளை பின்பற்றி தொடர்ந்து நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபையும் பலனையும் இன்னும் அதிகமாய் தந்தருள்வாங்க. எங்கள் குடும்பத்தில் உள்ள யாவருக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களுடைய கல்வாரி மிஷன் ஏஜி சபை சுத்தமல்லியில் நானும் என்னுடைய துணைவியாக சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்திற்காக, குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.